ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் vs எஸ்ஆர்எச். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் நடக்குது ராஜஸ்தானில். ஈவினிங் 7:30 போல் நடக்குது. லாஸ்ட் 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அதே தான் சேம் கான்செப்ட்டு. எஸ்ஆர்எச்சும் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த பிட்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 207 ரன்னு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. பவுலர்ஸ் வந்து 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட இது. பே செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். மேசிவா இருக்கும். ஸோ நம்ம வின்னிங் பேட்டர்ஸ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு 6 ஓவர்ல 45லேருந்து 50 ரன் அடிக்கணும். செகண்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன்னு. தேர்ட் பேஸ்ல பார்த்தீங்கன்னா 35 ரன்னு. லாஸ்ட் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா 60 60-65 ரன்ஸ் அடிக்கணும். ஸோ நம்ம லைனப் பார்த்துடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸோட லைனப் பார்த்துடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, துரை ஜுரல், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மேர், டானவன் ஃபெரேரோ, ரவீந்திர ஜடேஜா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஸ்னாய், ஆண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா கீ பேட்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேருமே பவர் பிளேல சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். 2 பேரும் நின்னுட்டாங்கன்னா ஸ்கோர் பயங்கரமாக போகும். 70லேருந்து 80 ரன் வரையும் அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரியான் பராக் அண்ட் ஜுரல் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஹெட்மேர் ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயரு. டானன் ஃபெரரோ ஒரு ஹேங்கர் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். பொறுமையாக ஆடுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 6 4 அடிச்சு ரன் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங் அண்ட் பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சூப்பராக அடிச்சு 160 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க. பவுலிங்கும் நல்லா போட்டார். ஸோ ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ரவி பிஸ்னாய் சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. சந்தீப் சர்மா ஸ்லோவர் ஒன்று போட்டு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. பர்கர் பவர் பிளேலே நல்ல விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் எஸ்ஆர்எச்சோட லைனப் நம்ம பார்த்துடலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, அங்கித் வர்மா, ஹர்ஷ் துபே, இஷான் மலிங்கா, ஷகிப் ஹுசேன், சிவாங் குமார், பிரஃபுல் இங்கி. இவங்க இதில் கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓப்பனிங் பேட்டர்ஸ் யாருன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். அபிஷேக் சர்மா சொல்லவே வேண்டாம், அடி பயங்கரமாக கழட்டி விட்டுருக்காரு. 6 4 அடிச்சு அதட்டி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். டிராவிஸ் ஹெட்டுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா அவரும் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. இஷான் கிஷன் நல்லா கன்சிஸ்டாக ஆடிட்டு இருக்காரு. ஹென்ரிக் கிளாசன் அவரும் நல்லா லாஸ்ட் வரையும் நின்றுட்டாருன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. நிதிஷ்குமாருக்கும் பேட்டில் கிளிக் ஆகிடுச்சுன்னா அவர் நல்லா ஆடக்கூடிய பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இஷான் மலிங்கா நல்லா போடுறாரு. ஷகிப் ஹுசேன் அண்ட் டெபிட்டா ஆனவங்க ஷகிப் ஹுசேன் அண்ட் பிரஃபீல் இங்கி 2 பேரும் நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. சிவாங் குமாரும் நல்லா ஒரு கண்டென்ட் பண்ணுற ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கேம் சேஞ்சர்ஸ் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு வந்து அபிஷேக் சர்மா, இந்த பக்கம் ஆர்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால். ஓகே, வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சுக்கு 55% கொடுக்குறேன். ஆர்ஆருக்கு வந்து 45% கொடுக்குறேன். எஸ்ஆர்எச் வந்து கன்சிஸ்டாக இப்போ வின் பண்ணிட்டு வரதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி எட்ஜ் இருக்குது. ஸோ மேட்ச்சில் என்னென்ன நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்ஆருக்கு அப்படி லேஸாக விட்டுற முடியாது. ஹோம் கிரவுண்டில் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் பேட்டர்ஸ் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆர்ஆர் உள்ளே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.